ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைசூரில் வந்து நிறைய பேர் வந்து பிரியாணினா வந்து ஹோட்டல் ட்ரிபிள் ஆர் ட்ரை பண்ணுங்க, அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஏன் அதை விடணும்னு வந்த இடம் தான் ஹோட்டல் ட்ரிபிள் ஆர். இதோட எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நியர் மைசூர் பேலஸ், காந்தி ஸ்டாச்சு ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த ஹோட்டலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 11:30 to 4:30, அதேமாதிரி நைட் வந்து பார்த்திங்கன்னா 7 to 10:30 வரைக்கும் இருக்குங்க. இந்த ஹோட்டலோட பீக் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2, 2 to 3. மோஸ்ட்டாக வந்து நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock போனோம். அப்பயும் வந்து நல்ல ரஷ் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணோன்னா வந்து சிம்பிளான ப்ரொசீஜர் தாங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தெரியறாருல இந்த கேப் போட்டு, அவர்கிட்ட போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேமை வந்து என்ட்ரி பண்ணணும். யார் யாரெல்லாம் போகிறீங்களோ, ஈவன் வந்து ஏசி ரூம்ஸ் இருக்குது ப்ளஸ் நான் ஏசியும் இருக்குது. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி. ஏசினா வந்து பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ்னு அந்த மாதிரி தான் வந்து பீப்புள் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 ஹவருக்கு மேலேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக வந்து நான் ஏசி டைனிங்கில் வந்து எங்களுக்கு இடம் கிடச்சிது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க. மெனு கார்டு இவ்வளோ சிம்பிளான ஒரு மெனு கார்டை நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி 255, மட்டன் பிரியாணி 295. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெஜ் தாலியும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வெஜ் தாலி ட்ரை பண்ணல, நான்வெஜ் தாலி தான் மெயினாக வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் வந்தது. அந்த கேப்பில் வந்து நாங்கள் வாழை இலையெல்லாம் நல்லா கழுவி ரெடியாக இருந்தோம். செம பசி வேறு இருந்ததா, கிட்டத்தட்ட எப்படா இது கைக்கு கிடைக்குன்ற அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி ரெடியாக இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிடச்ச இந்த பிரியாணியை ஃபஸ்ட்டு பைட் எடுக்கிற சந்தோஷன்றது கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ற எல்லாருக்குமே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பர்டிகுலராக நான் எந்த பிரியாணியில் ரொம்ப விழுந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணி ட்ரிபிள் ஆரில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணோன்னா, பர்டிகுலராக நீங்கள் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இந்த மட்டன் கிரேவி 265 ருபீஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கிரேவியும் அந்த பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா இவங்க பிரியாணிக்காக கொடுக்குற சால்னா அந்தளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகலை. சால்னாவும் பிரியாணியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப அது கூட ரைத்தாவும் வந்து ரொம்ப ஒரு சாலிடான ரைத்தா, ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. குக்கும்பரு ப்ளஸ் ரைத்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஆம்பியன்ஸ் ஸோ க்ரௌடடில் உங்களுக்கு ஒரு பிரியாணி வச்சு சாப்பிட்றப்ப அந்த ஒரு ஃபீலே வந்து தனி ஃபீலு. அதேமாரி மட்டன் சொல்லி ஆகணும், மட்டன் பிரியாணி வந்து என்னோடய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சு. இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பசியோடு போனோம். மேபி வந்து ஆவரேஜாக கூட சில பேருக்கு ஃபீல் பண்ணலாம். என் கூட வந்தவருக்கு வந்து அந்தளவுக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப காரமெல்லாம் இல்லைன்ற மாரி ஃபீல் பண்ணாங்க. மேபி ஆந்திரானா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னாங்க. பட் அந்தளவுக்குலாம் வந்து ஸ்பைசினஸ்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. मसूर बच्चे ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பே பண்ணிட்டு வந்தோம். பில்லோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 815 ருபீஸ். நீங்கள் ட்ரிபிள் ஆர் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மட்டன் மசாலா, ஒன்று மட்டன் பிரியாணி மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் தான் வந்து வித்தியாசம் வருதே தவிர மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ஓவராலாக டேஸ்ட் வைஸ் வந்து மட்டன் சூப்பராகவே இருந்தது வென் கம்பேர்ட் டு சிக்கன். நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா மறக்காமல் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்தமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் பிரகாஷ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.